Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி நல்ல ஸ்பைசி யம்மியான ஒரு கிரேவி, தம் ஆலு கிரேவி. இது எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் பேபி பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பேபி பொட்டேட்டோஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்க நார்மல் உருளைக்கிழங்குலே சின்னதா பார்த்து எடுத்துக்கோங்க. இதை ஃபர்ஸ்ட் நம்ம பீல் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லா உருளைக்கிழங்கையும் பீல் பண்ணிட்டேன். அடுத்து இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் பொட்டேட்டோஸை ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா டைரெக்டாக ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம். பட் நான் இன்னைக்கு ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம பீல் பண்ணி எடுத்து வச்சிருக்க பொட்டேட்டோஸை போட்டு நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 2 மினிட்ஸ் விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஆயிலெலாம் வடிச்சிட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதே கடாயில் 8லேருந்து 10 காஷ்மீரி வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்து இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். 2லேருந்து 3 பெரிய வெங்காயம் கரெக்டாக இருக்கும். அடுத்து இதை நல்லா வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கம்ப்ளீட்டாக வறுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு 10லேருந்து 15 ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்து இதில் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து 4 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது பெரிய சைஸ் தக்காளி 2 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வெந்து மஷியாகிற கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இது நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மஷியாயிடுச்சு. அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா சூடு ஆறட்டும். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். சூடாக இருக்கிறப்ப ஆட் பண்ண வேணாம். சூடு ஆறுனதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா திக் பேஸ்ட்டாக இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. அடுத்து நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர். நீங்கள் வேணும்னா கம்ப்ளீட்டாக பட்டரில் கூட இது குக் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சீரகம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் ஃப்ளேமை லோ பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா மசாலாஸ்லாம் தீஞ்சிரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டை கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு குக் பண்ணிக்கோங்க. மசாலாஸை நல்லா பேஸ்ட் கூட ஈவனாக கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. இது 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ 2 நிமிஷம் நல்லா குக் ஆகிடுச்சு. அடுத்து இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு இந்த ப்ராசஸை பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து நீங்கள் 1/2 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மசாலாஸோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் இது குக் பண்ணிக்கலாம். நான் மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது நல்லா குக் பண்ணிக்கிறேன். இப்போ மூடி போட்டாச்சு. இது நல்லா குக் ஆகட்டும். சைட் பை சைட் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்க பேபி பொட்டேட்டோஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதில் ஒரு பீஸா எடுத்து ஒரு ஃபோர்க் இல்லைன்னா ஒரு நைஃப் வச்சு சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா கிரேவி உள்ளே நல்லா இறங்குறதுக்காக. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரிமைனிங் இருக்க எல்லா பொட்டேட்டோஸும் நான் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு.
ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பேபி பொட்டேட்டோஸை இதில் ஆட் பண்ணிடலாம். பேபி பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 5 to 10 minutes அந்த பேபி பொட்டேட்டோஸ் அந்த மசாலாஸ் நல்லா குக் ஆகி அந்த கிரேவியெல்லாம் உள்ளே இறங்குற வரைக்கும் நம்ம இது குக் பண்ணிக்கலாம். இப்போ பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இது ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கிரேவியெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக அதில் குக் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து இது ஒரு 5 minutes நல்லா குக் பண்ணிக்கலாம். மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ 5 minutes ஆயிடுச்சு. கிரேவி நல்லா திக்காக இருக்குது. ஆயிலும் கொஞ்சம் மேலே வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். கிரேவி சூப்பர் யம்மி தம் ஆலு கறி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் பொடியாக நறுக்கி போட்டுருங்க. நறுக்கி போட்டதுக்கப்புறம் கலந்து விட்டுருங்க. இந்த டைமில் உங்களுக்கு வேணும்னா சால்ட் அண்ட் ஸ்பைஸ் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த கிரேவியை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் பொட்டேட்டோஸை லைன் அப் பண்ணிக்கலாம். லைன் அப் பண்ணதுக்கப்புறம் நம்ம மேலே கிரேவியை ஆட் பண்ணிடலாம். இந்த தம் ஆலு கறி கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிரேவி நீங்கள் சப்பாத்தி, ரோட்டி, ஈவன் நீங்கள் தோசை சாதத்து கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். யூஸ்வலாக நம்ம செய்கிற கிரேவியை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பொட்டேட்டோ கட் பண்ணி காமிக்கிறேன். இது எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கட் பண்ணுறப்பே தெரியுது. அண்ட் கிரேவி நல்லா உள்ளே இறங்கியிருக்கு. நம்ம அந்த பியர்ஸ் பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. அண்ட் மசாலாஸும் உள்ளே இறங்கியிருக்கு. ஸோ நீங்களும் மறக்காமல் அந்த நைஃப் இல்லைன்னா ஒரு ஃபோர்க் வச்சு இது பியர்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Shweta. See you guys in my next video.